பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு கொடுக்கிற ஒரு பரிசுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகாக நடத்தி செல்கிறார். அதை விவரிக்கின்ற ஒரு அழகான ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் உயர்த்துவோமா? நல்ல கரங்களை தட்டி நம்முடைய புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு, அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். அல்லேலூயா. புதிய வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவன். இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்களை வெட்கப்படுத்துவது. நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை விசாரித்து நமக்கு எல்லாவற்றையும் உதவி செய்கிறார். பிரியமானவர்கள், இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இந்த வசனத்தின் முன்பகுதி நமக்கு என்ன சொல்லியிருக்குது பாருங்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. எப்படி? அதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்கள். என்னுடைய பாதைகள் எவ்வளவாய் ஆச்சரியமாய் அதிசயமாய், அவருடைய கிருபை மிகவும். ஆமென். கர்த்தர் நல்லவன் ருசிக்க ருசிக்க ருசிக்க, கர்த்தர் நல்லவன் அந்த ஆழமாக அவரை குறித்து சிந்திக்க, அவர் எவ்வளவா எனக்கு செய்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பி வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த தேவனை நம்ம அதிகமாய் நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். இன்னொரு வசனம் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறதுனா, பச்சைக்கிளிகளும் ஒசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆண்டவருக்கு சொல்கிறார், திரும்ப நான் அழிப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பட்சித்து போட்ட, உங்களுடைய வாழ்க்கையில் நொறுங்கி போன, வீணாய் போன நாட்கள், ஆமென், பிசாசு தந்திரமாய் திருடி போன எல்லா காரியங்கள் எல்லாவற்றினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எப்போன்னா நாம் அவரை தேடும் பொழுது, நாம் அவருடைய சந்ததியாய் அவருடைய பிள்ளைகளாய் நிற்கும் பொழுது, அப்போ தான் என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார். அதனால் ஒரு வேளை சில பிரச்சனைகள் பச்சை கிளிகள் மாதிரி வந்திருக்கலாம். சில
பிரச்சனைகள், சில போராட்டங்கள் முசுக்கட்ட பூச்சிகள் மாதிரி வந்திருக்கலாம். சில காரியங்கள் பச்சை புழுக்கள் மாதிரி வந்திருக்கலாம். இவைகள் எது உங்களுடைய வாழ்க்கையை பட்சித்து போட்டாலும் சரி, எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை நொறுக்கி போட்டு நீங்கள் முன்னேற விடாமல் தடுக்கின்ற எந்த காரியமானாலும் ஆண்டவர் சம்பூர்ணமான வாழ்வை கொடுத்து உங்களை வெட்கப்படுத்த விடாமல், என் ஜனங்களை நான் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடுவதில்லை அப்படி சொல்லி வாக்கு பண்ணுகிறேன். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆண்டவரை துதிப்போம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு வைராக்கியம் கொள்ளுகிறீர், எவ்வளவாய் நீர் இறங்குகிறீர். நம்முடைய அன்பை எண்ணுமே துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரை பட்சித்து போட்ட எல்லா வருஷங்களின் விளைவுகளை, எங்களுக்கு நன்மைகளை திரும்ப கொடுக்கிறவர். அப்படி உடைய பிள்ளைகள் இழந்து போன, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எண்ண முடியாத அளவிற்கு தோற்று போன எந்த காரியமானாலும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திரும்ப கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லப்பா, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அப்படி நீர் அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.